இந்த சரவணனுக்கு இவ்ளோ கேவலமான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. உண்மையிலேயே சரவணன்லாம் ஒரு ஆம்பளையா இருந்திருந்தான் அப்படின்னா, கண்டிப்பா இந்த ரம்யாவோட உண்மையான சுயரூபத்த இந்நேரம் தெரிஞ்சுக்கிட்டு, எப்படியாச்சும் ஒரு வழியா அதாவது இந்த ரம்யாவ அடிச்சு தொரத்திருப்பான். அதே மாதிரி ரம்யாவோட முழுக்க முழுக்க பிளான் என்ன? அதாவது அவ எதுக்காக தன்ன சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம், இத்தன நாளா வந்து இந்த சரவணனுக்கு தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் தான் இப்போ தெரிய வந்து கடைசியில சரவணன் மிகப்பெரிய ஒரு ஷாக் ஆக போறான். அதாவது இந்த சரவணன பொறுத்தளவுக்கு, சரி ஓகே இங்க சின்னவனையும் அதே மாரி அண்ணத்த எல்லாத்தையுமே வந்து பழி வாங்குறதுக்காக வந்திருந்தாலுமே கூட வச்சுக்கலாம். ஆனா அதே சமயத்துல தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர்றாங்க அப்படின்னும் போது, இப்போ அவங்கள பழி வாங்கணும்னு நினைச்சாலுமே கூட தான் கூட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றத தான் சரவணன் எதிர்பார்த்தாங்க. இது எல்லா ஆம்பளைங்களுக்கும் இருக்கக்கூடியது தான். அதாவது கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாரோட மனசுக்குள்ளயும், அதாவது எல்லாரோட வாழ்க்கைக்குள்ளயும் அது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பார்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதாவது பார்ட் அப்படின்றத விட அதுதான் தன்னோட அடுத்த வாழ்க்கைக்கு கொண்டு போகக்கூடிய அடுத்த ஒரு ஸ்டெப் அப்படின்னே சொல்லலாம். ஆனா அது வந்து இப்போ இந்த சரவணனுக்கு மிகப்பெரிய சிக்கல்ல கொண்டு வந்து விட்டுருக்கு. அதாவது இப்போ இந்த ரம்யாவோட பேச்ச கேட்டுக்கிட்டு உண்மையிலேயே ரம்யா வந்து இப்போ இந்த குடும்பத்துக்கு வந்த மருமகன் அப்படின்ற மாரி சொல்லி இந்த செண்பகவல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, இப்படி பல விஷயங்கள் வந்து உண்மையிலேயே அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் தான். அதுவும் இல்லாம இந்த ரம்யாவால ரூ. 1 கூட பிரயோஜனம் கிடையாது. அதாவது அன்னமாச்சு கூட இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிச பெத்து குடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த ரம்யாவோட மனசுக்குள்ள அப்படிலாம் எண்ணம் கிடையாது. ஏன் இந்த சரவணன் கூட ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே கிடையாது. சரவணன் கூட அதாவது சரவணன் கையால தாலிய கட்டிக்கிட்டோம். இந்த வீட்டுக்குள்ளேயும் என்ட்ரி குடுத்துட்டோம். இந்த குடும்பத்தையும் அழிக்க போறோம். சரவணன வச்சு, அடுத்ததா செண்பகவல்லிய வச்சு, இந்த மணிய வச்சு இவங்க எல்லாரையும் வச்சியும் இந்த குடும்பத்தையே நம்ம அழிக்க போறோம், தரமட்டமாக்க போறோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிதான் இந்த அ ரம்யா வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா இது தெரியாம தான் இந்த ரம்யாவோட வலையில போய் சிக்கியிருக்காங்க. ஒரு நாள்ல ஒரு நாள் கண்டிப்பா உண்மை தெரிய வரும் அப்படிங்கிற மாரி சொல்லி அண்ணம் ரொம்ப காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த ரம்யா என்னதான் பிளான் பண்ணாலுமே கூட, அது எல்லாத்தையுமே முறியடிக்கிறதுக்கு தயாரா தான் இருந்துட்டு இருக்காங்க. அதுலயும் நம்ம அண்ணன் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரம்யா கிட்ட. அதாவது சவால் விட்டுருக்காங்க. என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீ வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ என் பெரியத்தா நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அதாவது உனக்கு விருப்பம் இல்லாம தான் இந்த கல்யாணத்த நீ பண்ணிக்கிட்டன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இந்த கல்யாணத்த நீ எப்படி பண்ணிக்கிட்டியோ அதெல்லாம் எனக்கு தேவைப்படாத ஒரு விஷயம். ஆனா எப்போ உன்னோட கழுத்துல என் பெரியத்தான் வந்து அந்த தாலிய கட்டினாரோ, அப்பவே வந்து நீ இந்த குடும்பத்தோட மருமகளா அதே மாதிரி உன்ன கூடிய சீக்கிரத்துல அதாவது சரவணன் மாமா பெரியத்தான வந்து ஏத்துக்க வச்சு, உன்ன வந்து நல்லபடியா வாழ வைக்கிறனா இல்லையான்னு பாரு அப்படின்ற மாரி சொல்லி அண்ணன் வந்துட்டு சவால் விடுறாங்க. ஆனா இந்த விஷயம்லாம் நடக்குமா அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த ரம்யாவுக்கு மட்டும் இல்ல, பார்க்கக்கூடிய மக்களுக்கு, ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கும். ஆனா அண்ணன் இதுல களம் இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா யாரா இருந்தாலும் முன்னாடி நிக்க முடியாது அப்படிங்கிறது தான். ஏன்னா எல்லாருமே வந்து பாய் போட்டு படுத்துருவாங்க. அந்த மாரி விஷயங்கள் நடக்கும். அதுவும் இல்லாம இப்போ இந்த சரவணன் அடுத்த அட்டெம்ப்ட்க்கு வந்து ரெடியா இருந்துட்டு இருக்கான். அதாவது எக்ஸாம்ல வந்து ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா, அடுத்ததா வந்து நெக்ஸ்ட் வந்து அ அடுத்த ஒரு எக்ஸாம் வந்து எழுதுவாங்க இல்லையா? அது வந்து அரியர் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆனா இந்த அ அதாவது இந்த சரவணனுக்கு வந்து ஆப்சென்ட்டே ஆயிடுச்சு. அதாவது அவங்களுக்கு எக்ஸாமே நடக்கல. அப்படி இருக்கும்போது அடுத்தது எதுக்காக அரியர் எக்ஸாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய குழப்பமா இருந்துட்டு இருக்கு. அதாவது சரவணனும் வந்து ஓகே நேத்து தான் வந்து ஏதோ சின்னவனாலயும் அந்த புடவைக்காரியாலயும் வந்து இது எல்லாமே மாறிடுச்சு. அதாவது நம்ம சாந்தி முகூர்த்தத்தை இவங்க கெடுத்துட்டாங்க. இன்னைக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. இன்னைக்கு நான் முன்னெச்சரிக்கையா இருக்கேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா சரவணனுக்கு வந்து பிரச்சனை அன்னமோ, இல்ல கார்த்திக்கோ, இல்ல வந்து இந்த கரண்ட்டோ கிடையாது. அதாவது முழுக்க முழுக்க பிரச்சனை இந்த ரம்யா தான். இந்த ரம்யா கூட வந்து போராடவும் முடியாம, அதுவும் இல்லாம ரம்யா கிட்ட வந்து கொஞ்சம் டஃப்பாவும் பேச முடியாம, இங்க இந்த சரவணன் ரொம்ப புலம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். எப்படியாச்சும் சாந்தி முகூர்த்தம் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒவ்வொரு நாளும் கடந்து கடந்து போறான். ஆனா வாழ்க்கையில அந்த ஒரு அதிர்ஷ்டம் மட்டும் வந்து இந்த சரவணனுக்கு கிடைக்கல. என்ன கிடைச்சாலும் சரி, கிடைக்கலனாலும் சரி, சரவணனுக்கு அந்த ஒரு அதிர்ஷ்டம் மட்டும் இல்ல போல இருக்கு. ஏன்னா அந்த கடவுளே அந்த சரவணனோட வாழ்க்கையில இருந்து அந்த ஒரு விஷயத்த மட்டும் அடியோட தூக்கி எறிஞ்சிருக்காரு போல. அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி சரவணன் வந்துட்டு இப்போ என்னடா இது? என்ன ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. என்னதான் நடந்துகிட்டு இருக்குங்க? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி சரவணன் ஒரு வெறி ஆகுறான். அந்த வெறிக்கு அப்புறம் தான் வந்து உண்மையிலேயே இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறான். அதாவது ஒவ்வொரு நாளும் வந்து இவன் எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கிறது, அது வந்து பாழா போறது இப்படின்ற மாரி வந்து நடந்துட்டு இருக்கும்போது, இப்போ ரம்யா ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து கேட்டுட்டு இருக்கான். அதாவது இந்த மாரி வந்து அந்த சரவணன எப்படி சமாளிச்ச? சமாளிச்சு வந்து எப்படி இது பண்ணிட்டு இருக்க? அப்படின்ற மாரி அவங்க அம்மா ஃபோன்ல கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த
இந்த அம்மா ரம்யா இருந்துட்டு, அதாவது இந்த மாரி வந்து, "நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. நான் இங்க சேஃபா தான் இருக்கேன். அதுவும் இல்லாம அந்த சரவணன்லாம்லாம் வந்து என்ன பக்கத்துல கூட நெருங்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து நான் எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நானே எல்லாத்தையுமே பண்ணிட்டு, அத அண்ணத்து மேல பழிய தூக்கி போட்டா, இந்த முட்டாளுங்க எல்லாமே வந்து அத நம்பிடுறாங்க. அதனால பிரச்சனையே கிடையாது. அதே மாரி இந்த சரவணன்லாம் வந்து வடிகட்டின முட்டாள். அவனெல்லாம் நான் எனக்கு எப்படி பண்றது, என்ன பண்றது, ஏது பண்றது அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். அதனால அவன பத்தி நீங்க பிரச்சனைய விட்டுருங்க. அவன எப்படி அடக்குறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. அதே சமயத்துல இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த சரவணனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. பட் இருந்தாலும் இவ்ளோ நேரமா பேசுனது கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம அண்ணத்தையும், கார்த்திக்கும் ஒரு வழி பண்ணாம ஓய மாட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து இந்த சரவணனோட வாழ்க்கையில அதாவது எப்பவுமே நடக்க போறது கிடையாது. அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா எப்பவுமே நடக்காது. அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதே மாரி அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெளிவா வந்து இந்த சரவணன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் இன்னும் பயங்கர அதிர்ச்சி. அதுவும் இல்லாம சரவணன் வந்துட்டு செம்ம கோவத்துல இருந்துட்டு இருக்கான். அதாவது இப்போ இந்த ரம்யாவ அடிச்சு விரட்டலாமா அப்படின்ற மாரியும் வந்து தோணுது. ஏன்னா அவ வந்திருக்கிறதுக்கான நோக்கம் வேற இல்லையா? அதனால. ஆனா அதே சமயத்துல இந்த ரம்யாவ அடக்கி நான் எப்படி என்னோட வழிக்கு கொண்டு வரேன் பாரு அப்படின்ற மாரி சொல்லி சரவணன் வெறியோட காத்துக்கிட்டு இருக்கான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.